அக்காக்கள் கொடுமைகள் ஃபர்ஸ்ட் இந்த டெய்லர் அக்காவை ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கோடிங் அக்கா, ஆர்ஜே அக்கா, யோகா அக்கா, இப்போ அந்த வருஷத்தில் புதுசாக டிவோஷனல் அக்கான்னு ஒருத்தவங்க வந்திருக்காங்க. இவங்க எல்லாரோட ரீச்சை விட இவங்க பயங்கரமாக இருக்குது. இவங்களோட ஃபேன் பேஜுக்கு மட்டுமே 2 லட்சம் ஃபாலோவர்ஸ்லாம் பார்த்தேங்களேன். அதாவது இவங்க எல்லாருமே அவங்க பேஜில் இருக்க வரைக்கும் கரெக்டாக இருந்துச்சு. எப்போ ஒருத்தர் அந்த மாதிரி விஎஃப்எக்ஸ்லாம் போட்டு எடிட் பண்ணி போட ஸ்டார்ட் பண்ணி அந்த வீடியோ நல்லா ரீச் ஆச்சோ அதை பார்த்து நம்மளும் எடிட் பண்ணி போடலான்ட்டு எல்லா பேஜும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உண்மையாக சொல்ல போனால் அவங்களோட வீடியோஸை பார்த்து ஃபாலோ பண்ணவங்களோட இந்த மாதிரி மீம்ஸ் பேஜில் வர வீடியோஸ்லாம் பார்த்து தேடி போய் ஃபாலோ பண்ணவங்க தான் அதிகம். அதுலேயும் இந்த அக்கா ரொம்ப மோசம். 10 ரீல்ஸ் எல்லாம் எதனா ஒன்று அவங்களுக்கு வந்தால் பரவாயில்ல, வர 10மே அவங்களுக்கு தான் இருக்குது. அப்போ என்ன தோணுதுன்னா அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. நான் சாமி பாட்டுலாம் கேட்க மாட்டேன். எப்போ பார்த்தாலும் மிஷின் போடு இல்லை நான் ரெடி தான் வரவா இந்த மாதிரி சாங்ஸ்லாம் கேட்டுருந்தேன். என் ஃபோனில் இந்த மாதிரி பாட்டுலாம் கேட்க வீட்டில் பார்த்துட்டுனா கடவுள் பக்தி அதிகமாக இருக்க போன லவ் பண்ணுறேன்னு கேட்குறாங்க. அவங்ககிட்டலாம் நான் என்ன சொல்லி புரிய வைப்பேன்? இல்லை எனக்கு ஒன்று மட்டும் புரியல. அதனால எல்லாரும் அக்காக்காவாக தேடி ட்ரெயின் பண்ணுறீங்க. ஏன் அண்ணனுங்களாம் எவனுமே கண்ணுக்கு தெரியலையா? நம்ம என்ன தான் ஈக்குவாலிட்டி அது இதுன்னு பேசினாலும் பசங்க பண்ணால் ஹேட்டை கொடுக்குறவங்க தான் பொண்ணுங்க பண்ணால் ஓவராக சப்போர்ட் பண்ணுறது. ஸோ இவங்களுக்குலாம் அடிக்ட் ஆகி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவனா இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி மச்சான் அவங்க இதே பொழப்பாக வச்சிருக்காங்க, நீ வேலையெல்லாம் விட்டு அவங்கள பார்க்கத்தே ஒரு பொழப்பாக வச்சிருந்தா உருப்படாம தான் போய் வேலையை போகிறான்னு சொல்லுங்க. சொல்ல வந்துட்ட சூப்பாக்கான்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்தாவோட அவங்க மொத்த பேரை தூக்கி அடி சாப்பிட்டு போயிடுவாங்க. பார்த்துருங்க. Once upon a time, there lived a ghost.